கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஜூன் 15 எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவர்களுடைய மாரநாத்தா புத்தகம், பக்கம் 331. இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பானது கடைசி நாட்களில் போர்க்கோலத்துடன் நடைபெறும் போராட்டம். வசனம் எரேமியா 25வது அதிகாரம் 32வது வசனம். இதோ ஜாதி ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும். சீக்கிரத்தில் பொறுக்க முடியாத துயர சம்பவங்கள் நாடுகளுக்கு மத்தியில் எழும்பும். இயேசு மீண்டும் வரும் வரை அத்தகைய துயர சம்பவங்கள் தொடரும். முன் ஒருபோதும் இல்லாத அளவிற்கு நாம் நெருங்கி வர வேண்டியது அவசியம். அனைத்தையும் ஆளுகை செய்கின்ற பரலோகத்தில் தமது சிங்காசனத்தை ஆயத்தம் செய்திருக்கிற அவரை சேவிக்க வேண்டும். தேவன் தமது மக்களை கைவிட்டு விடவில்லை. அவரை விட்டு விடாமல் இருப்பதில்தான் நமது பெலன் இருக்கிறது. உலகில் தேவனுடைய தண்டனைகள் காணப்படுகின்றன. யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும், நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் ஏற்படும் அழிவுகளும், உலகத்தின் முடிவு வரை அதிகரிக்க போகின்ற அந்த இக்கட்டு காலம் வெகு அருகாமையில் மிகவும் சமீபமாக வந்திருக்கிறது என்பதை தெளிவாக அறியலாம். இழப்பதற்கு இனி நேரமில்லை. யுத்த ஆவியினால் உலகம் கிளர்ச்சி அடைந்திருக்கிறது. தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் ஏறக்குறைய அதன் இறுதி நிறைவேறுதலை எட்டிவிட்டன. நாம் இப்பொழுது எதிர்பார்க்காத அளவிற்கு நாடுகளிடையே பூசல்களும் மோதல்களும் மிக உச்சக்கட்ட அளவிலே உண்டாகும். தற்காலத்தில் இப்பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவரையும் திணறடிக்கக்கூடிய அளவிற்கு கவனத்தை தூண்டுகிற காலமாக இருக்கிறது. ஆளுநர்களும் மற்றும் அரசியல் வல்லுநர்களும் பெரும் பதவிகளிலும் பொறுப்பிலும் அதிகாரத்திலும் இருப்பவர்களுக்கும் அனைத்து வகுப்பை சேர்ந்த சிந்தனையாளர்களான ஆண்களும் பெண்களும் நடைபெற்று கொண்டிருக்கிற சம்பவங்களின் மீது தங்களது கவனத்தை பதித்துள்ளனர். நாடுகளுக்கு இடையே நிலவுகின்ற இறுக்கமான அமைதியற்ற உறவுகளை விழிப்போடு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பூமி சார்ந்த ஒவ்வொரு மூலப்பொருளும் எவ்வாறு கடுமையாக ஆட்கொள்ளப்படுகிறது என்பதை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஏதோ தெளிவாக முடிவு கட்டக்கூடிய மாபெரும் காரியம் ஒன்று ஏற்பட போகிறது என்பதும், இந்த உலகம் மிகப்பெரிய நெருக்கடியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது என்பதும் அவர்களுக்கு தெளிவாக தெரியும். தேவன் நமக்கு அமைதியான ஒரு இடைவெளி நேரத்தை மிகவும் கிருபையாக கொடுத்திருக்கிறார். அறியாமையில் அழுந்து கொண்டிருக்கும் மக்களுக்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சக்தியும் இப்பொழுது பயன்படுத்தப்பட வேண்டும். அதில் எந்த தாமதமும் இருக்கக்கூடாது. பூமியில் இருளான பகுதிகளில் சத்தியம் கூறி அறிவிக்கப்பட வேண்டும். ஒரு மாபெரும் வேலை செய்யப்பட வேண்டியதாயிருக்கிறது. இந்த காலத்திற்குரிய சத்தியத்தை அறிந்தவரிடத்தில் இந்த வேலை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த பூமியின் வரலாற்றில் கடைசி காட்சிகளிலே யுத்தம் குமிரி வெடிக்கும். வாதைகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் ஏற்படும். ஆழத்தின் தண்ணீர்கள் எல்லைகளை கடந்து பொங்கி வழியும். நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் சொத்துக்களும் உயிர்களும் அழிக்கப்படும். ஆண்டவர் அவரை நேசிப்பவர்களுக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற அந்த மாளிகைகளுக்கு செல்ல நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்க வேண்டும். இந்த பூமியில் போராட்டத்திற்கு ஒரு ஓய்வு இருக்கிறது. ஜெபம். ஓய்வு நாளை உண்மையாய் பரிசுத்தமாய் ஆசரிக்க எங்களை ஆட்கொள்ளும் என் தேவனே. ஆமேன்.